பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய 3 பேரும் எப்படி ஒருவராக இருக்கிறார்கள் என்று அநேகருக்கு சந்தேகங்கள் உண்டு. கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் இந்த சந்தேகங்கள் நிறைய பேருக்கு உண்டு. இதற்கு எனக்கு தெரிந்த ஒரு பதிலை கூறுகிறேன். பொதுவாக நாம் சூரியனை பார்க்கிறோம். சூரியன் ஒன்றுதான். அந்த சூரியனிடமிருந்து 2 குணாதிசயங்கள் வெளிப்படுகிறது. ஒன்று ஒளி அல்லது வெளிச்சம் என்கிற ஒரு குணம், இன்னொன்று வெப்பம் அல்லது சூடு என்கிற இன்னொரு குணம். இப்படிப்பட்ட 2 குணாதிசயங்கள் சூரியனிடமிருந்து வெளிப்படுகிறது. ஆனால் சூரியன் ஒன்றுதான். சூரியன் ஒன்றாக இருந்தாலும் அதில் ஒளி வெளிச்சம் என்ற 2வது செயல்பாடும் வெப்பம் சூடு என்கிற 3வது செயல்பாடும் வெளிப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதுபோலவே தேவனானவர் தனது பராக்கிரமமுள்ள சர்வ வல்லமையினால் இரட்சகராக, அதாவது மனுஷனாக வெளிப்பட்டார். அவர் வந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்து பரலோக ராஜ்யம் சென்ற 50வது நாள் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி பரிசுத்தமாக்குகிறவராகவும் வெளிப்பட்டார். அதாவது தேவன் தனது பராக்கிரமமுள்ள சர்வ வல்லமையினால் இரட்சகராக வெளிப்பட்டதன் மூலம் இரட்சிக்கும் கிரியையையும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினதன் மூலமாக பரிசுத்தமாக்கும் கிரியையையும் நடப்பித்தார். சுருக்கமாக சொல்ல போனால் தேவன் ஒருவர். அவரிடத்திலிருந்து வெளிப்படும் கிரியைகள் தான் ஒன்று இரட்சிக்கும் கிரியை, இன்னொன்று பரிசுத்தமாக்கும் கிரியை. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறார்: பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறார். இன்னும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 8-9 வசனங்களில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, நான் இவ்வளவு காலம் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று இயேசு கிறிஸ்து தமது திருவாயினால் பேசி அறிவித்திருக்கிறார். இன்னும் சந்தேகம் உங்களுக்கு தீரவில்லை என்றால் பாவத்தை விடு, அக்கிரமத்தை விடு. இதுவே இயேசுவின் போதனையும் பரிசுத்தமாக நடந்து பரலோக ராஜ்யம் போகும் அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொள் என்பதே தேவையான வழிமுறை ஆகும். அதை விட்டுவிட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்கிற தேவையற்ற ஆராய்ச்சிகள் ஒன்றும் வேண்டாம். அப்படிப்பட்ட தேவையற்ற ஆராய்ச்சிகள் மனுஷனை பைத்தியக்காரனாக்கும். எனவே வீண் ஆராய்ச்சிகள் தேவையில்லை. பாவத்தை விடு, பரிசுத்தமாகிவிடு. மற்றவர்களையும் பரிசுத்தமான ஜீவியத்திற்குள் கொண்டு வா. இதுவே காரியத்தின் கடைத்தொகை ஆகும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.